நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2ல் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 10 கலை சொற்கள் கேட்குறாங்க. அதனால் ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய பகுதிகளில் கலைச்சொற்களும் ஒன்று வருது. இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3 ஆகிய காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொற்களை வந்து சொல்லியிருப்போம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் வந்து 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கிற பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் மற்றும் பழைய பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களும் நம்ம இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சில ஷார்ட்கட்கள் எப்படி 4 ஆப்ஷன்கள் கொடுத்து நம்மளை குழப்புவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக இதில் சொல்லியிருப்போம். கட்டாயமாக இதில் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9ஆம் வகுப்பு முதல் 7க்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். மார்ஃபீம் அப்படின்னா உருபன் அப்படிங்கிறது இது வந்து கொஞ்சம் புது விதமான வார்த்தையாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே இது வந்து புது வார்த்தையாக இருக்குது. மார்ஃபிங்னா நமக்கு தெரியும் வந்து உருவத்தை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆனால் மார்ஃபீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உருபம் இல்லை உருபன் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கங்க. இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மார்ஃபீம் உருபன். அடுத்து ஃபோனிம். இது நம்ம ஏற்கனவே ஒலியன் இது ஏற்கனவே நம்ம 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை வந்து பார்த்துருக்கோம். கம்பேரேட்டிவ் கிராமர் ஒப்பு இலக்கணம் இதில் இருக்குது. கம்பேர் பண்ணுறது ஒப்பு இலக்கணம், கிராமர்னு இலக்கணம். ஓகே. அடுத்தது லெக்சிக்கன்னா பேரகராதி. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமானது கூட. இப்போது இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களில் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபீம். அது வந்து பார்த்திங்கன்னா உருபம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். இது வந்து ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது. கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். புதிய வார்த்தையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் யூகிக்க முடியாது. நமக்கு நார்மலாக அனைவரும் பயன்படுத்துறதில்லை. அதனால் கட்டாயமாக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இது நமக்கு பயன்படுத்திய வார்த்தை தான். இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷனா பாசனம், டெக்னாலஜினா தொழில்நுட்பம். பாசன தொழில்நுட்பம். சரி. டிராஃபிக்கல் ஜோன்னா வெப்ப மண்டலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜோன்னா மண்டலம், டிராஃபிக்கல்னா வெப்ப மண்டலம். இது இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கலைச்சொல்லை நான் எதை பார்க்குறேன்னா கோனிக்கல் ஸ்டோன் வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத வார்த்தையாக இருக்குது. அதனால் கட்டாயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கோனிக்கல் ஸ்டோன்னா முக்கோண கற்கள் அப்படின்னு கூட கொடுக்கலாம், சதுர கற்கள் கொடுக்கலாம், வட்ட கற்கள்னு கொடுக்கலாம். இப்போ வந்து குமிழிக்கல் அப்படின்னு கூட கொடுக்கலாம். இப்போ வந்து சரியான விடை கோனிக்கல் ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குமிழிக்கல் தான். அதனால் இந்த கோனிக்கல் ஸ்டோன்கிறது வந்து கட்டாயமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாமல் இருக்குது. கட்டாயமாக கேள்விக்கிற டிஎன்பிஎஸ்சி தேர்வு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம். எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு. எபிகிராஃபினா கல்வெட்டியல்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி சின்ன பாடங்களில் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களை நம்ம பார்த்துருப்போம். எபிகிராஃபினா வந்து கல்வெட்டு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இங்கே கல்வெட்டியல்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். எபிகிராஃபினா கல்வெட்டுன்னு போடலாம். அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு தான் நமக்கு 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எபிகிராஃபிங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுன்னு பொருள் இருக்குது. இப்போது இந்த 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பொறிப்பு அப்படிங்கிற ஒரு விடை இருக்குது. இப்போது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கேள்வி கேட்டாங்கன்னா கல்வெட்டு வருமா பொறிப்பு வருமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்கு நீங்கள் இதை பதில் சொல்லணும். என்னென்னா கல்வெட்டும் வரும் பொறிப்பும் வரும். இப்போது 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் நான் இதோட கம்பேர் பண்ணி காட்டுறேன். இது வந்து 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்களில் இருக்க எபிகிராஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் எபிகிராஃப்னா கல்வெட்டியல்னு கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து கலைச்சொற்கள் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். எபிகிராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டுங்கிறத பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு இருக்குது. அது வந்து கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பொறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கல்வெட்டுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பொறிப்பு கல்வெட்டு அதையும் நீங்கள் எழுதி வச்சுங்க. எது வந்தாலும் நீங்கள் சரியான ஆன்சர் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுகள்ங்கிறது சரியான ஆன்சர். இதை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆப்ஷன்கள் போட்டு நம்மளுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நாயகன்கள், அப்புறமா வீரக்கல், நடுக்கல் இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுது. ஆனால் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் ஹீரோ ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து நடுக்கல் அப்படிங்கிறது தான் சரியானதாக கொடுத்துருக்காங்க. நடுக்கல்ங்கிறத மட்டும்தான் போடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் சிம்பல் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு இதிலே இருக்குது. பழக்கமான வார்த்தையாக தெரியுது, ஒன்றும் புதிதாக இல்லை. எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள். எம்போஸ்ட்னா புடைப்பு. இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சிங்க. மற்றபடி இதில் எதுவுமே புதிதாக இல்லை. இந்த இயலில் இருக்க கலைச்சொற்களில் முக்கியமான சொற்களை நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல், எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள். எபிகிராஃபி, இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே கல்வெட்டை குறிக்குது. அதே மாதிரி பொறிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் குறிக்குது. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. எல்லா புத்தகத்திலையும் இது 3 வார்த்தையும் மாற்றி எழுதி வச்சுங்க. எது வந்தாலும் சரி தான். நீங்கள் 3மே வந்து அப்பீல் பண்ணலாம். ஒருவேளை தவறான ஆன்சர் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் 3மே கொடுக்கலாம். ஓகே. அடுத்த இயலுக்கு நம்ம போவோம். கலைச்சொற்களுக்கு வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி. இதிலே கூட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஏவு கணின்னு கொடுக்கலாம், ராக்கெட்னு கொடுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து செயற்கைக்கோள்னு கொடுக்கலாம். அதனால் கட்டாயமாக இதை நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும். லான்ச் வெஹிக்கிள்னால் வந்து ஏவு ஊர்தி. லான்ச்னால் வந்து ஏவுறது, வெஹிக்கிள்னால் வந்து ஊர்தி.
இப்போது கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கணும். அடுத்து வந்து மிசைல்னால் ஏவுகணை. நாட்டிக்கல் மைல்னால் கடல் மைல், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கலைச்சொற்களில். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம், வீடியோனா காணொலி, கான்ஃபரன்ஸ்னால் கூட்டம். இது வந்து சரியாக இருக்குது. இதில் எந்த புதுமையும் இல்லை, எளிமை தான். டவுன்லோட்னா பதிவிறக்கம், எளிமையாக இருக்குது. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், பிஎன்ஆர். இப்போ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து புக் பண்ணுறோம்னா பிஎன்ஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும், அது வந்து இங்கே குறிக்கிறாங்க. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், பிஎன்ஆருங்கிறது. பயணியர் பெயர் பதிவு, பயணியர் பெயர் பதிவு, அதில் இருக்கிறது அது சரியாக இருக்குது, எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ், மின்னணு கருவிகள், இது வந்து எளிமையாக இருக்குது. இந்த இயலில் இருக்கிறத முக்கியமான கலைச்சொல்லான எது பார்த்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கிள், கொஞ்சம் குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். ஏன்னா ராக்கெட் இருக்குது, மிசைல் வந்து ஏவுகணை, இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம். சோசியல் ரீஃபார்மர்னால் சமூக சீர்திருத்தவாதி, ரீஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்தம்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். சோசியல்னால் சமூகம், ஓகே, எளிமையாக தான் இருக்குது. சலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம், சாயில்னால் வந்து நிலம், சலைன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் நிலம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுமையாக இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சலைன்னா கலர் நிலம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ்னால் வந்து சொற்றொடர். வாலண்டியர்ஸ் அப்படின்னா தன்னார்வலர்கள். இந்த இயலில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களான எது பார்க்கணும், செலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம் இருக்குது. கலர் நிலம் இதுக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். என்னென்னா உவர் நிலம், உப்பு நிலம், அப்புறமேட்டுக்கு வந்து பயனற்ற நிலம், இந்த மாதிரிலாம் கூட நமக்கு கொடுக்கலாம். ஆனால் வந்து கலர் நிலங்கிறது தான் வந்து சரியானது. அதனால் சரியான விடையை மட்டும் நீங்கள் குறிச்சிங்க, கவனமாக படிங்க. இதில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம். கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில். இதில் கூட கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேவுங்கிறது வந்து நம்ம குகைன்னு படிச்சிருக்கோம். இப்போ வந்து குகை கோவில்னு கூட இருக்கலாம், அப்புறமேட்டு குடைவரை கோவில் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்கோவில்னு இருக்கலாம், புடைப்பு கோவில்னு கூட இருக்கலாம். அதனால் ஏதாவது கொடுத்து குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குகை கோவில் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். இப்போ கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில்ங்கிறது தான் வந்து நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. அதனால் இதை தான் நீங்கள் போடணும், இதை தான் நீங்கள் ஆதாரமாக காட்டி உங்களுக்கான மார்க்கு கூட வாங்கலாம். கேவ்னா குகை தான், ஆனால் குகை கோவில் சொல்லி போட்டிங்கன்னா தவறான ஆன்சர். குடைவரை கோவில்ங்கிறது தான் இதில் வந்து சரியான ஆன்சர். இப்போ அடுத்தது பார்ப்போம். ட்ரெஷரினா கருவூலம். ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புறு முனைவர் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டாக்டரேட்னா முனைவர் பட்டம் அப்படின்னு. அடுத்தது மெலோடினா மெல்லிசை, ஓகே. டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம்னா ஆவண குறும்படம், இது எளிமையாக தான் இருக்குது. காம்பினேஷன்னா புணர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் இதுக்கு வந்து வேறு சொற்கள் கூட நம்ம சொல்லலாம். காம்பினேஷன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இணை அப்படின்னு சொல்லலாம், துணை அப்படின்னு சொல்லலாம், புணர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களில் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா புணர்ச்சிங்கிறது தான் இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் இதை தான் எழுதணும், இதை எழுதினா தான் உங்களுக்கு மார்க் வரும். இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களில் ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில் தான் போடணும். அடுத்தது காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சின்னு தான் போடணும். இப்போ அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். இந்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம். இந்தியன் நேஷனல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம். அடுத்தது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படின்னு இருக்குது. பண்டமாற்று அப்படின்னு பொருள், பண்டமாற்று முறைன்னு வருது. வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிச்சாறு அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது. அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம், அதில் இருக்கிற மாதிரி சரியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஜூஸ்னால் கரும்புச்சாறு, ஓகே. இந்த இயலில் இருக்கிற அனைத்து கலைச்சொற்களும் வந்து எளிமையாக இருக்குது, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் உங்களுக்கு குழப்பற மாதிரி எதுவும் இல்லை. அடுத்த இயலுக்கு போயிடும். இந்த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம், இதில் இருக்கிற மாதிரி சரியாக இருக்குது, ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தலை. ஃபிலாசபினா தத்துவம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தத்துவத்துக்கு இன்னொரு பேர் வந்து மெய்யியல். இப்போது இது ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்ததுனால நமக்கான இந்த குழப்பங்கள் வந்து தீர்ந்தது. ஃபிலாசபினா தத்துவம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து மெய்யியல். அடுத்தது ரைமிங்காக அப்படின்னு மாதிரி சொல்லுவோம்ல, ரைம்னா இயைபு தொடை அப்படின்னு இருக்குது. ரைமிங்னா வந்து இப்போ இதை கூட உங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் மூலிமா ரைமிங் அப்படிங்கிற மாதிரி எதுகை, மோனை, இயைபு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களுக்கு குழப்பத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ரைமிங்னா வந்து இயைபு அப்படிங்கிறது மட்டும் மனசில் கட்டாயமாக வச்சுக்கோங்க. இந்த கேள்வி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து குழப்பத்தை ஏற்படுத்தலாம். எதுகை, மோனை, இயைபு அப்படிங்கிற மாதிரி போட்டு கட்டாயம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைமிங் அப்படின்னா அப்படின்னா இயைபு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து இயைபுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரைமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இறுதி எழுத்துலாம் ஒன்றி வரது வந்து ரைமாக இருக்குது. அப்படிங்கும்போது இயைபுங்கிறது வந்து மறந்துடாதீங்க, கட்டாயமாக எளிமையாக இருக்குது. ஆனால் கேட்டுருவாங்க, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சிலபுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசை. இப்போது தமிழ் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து எழுத்துக்கள் ஒன்றிணைவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றால் அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்றிணைந்து இருப்பது வந்து பார்த்திங்கன்னா அசைகள் சேர்ந்திருப்பது வந்து சொல்லுன்னு சொல்லுவோம். இப்போ அசை அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபுள் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஃபாண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுத்துரு அப்படிங்கிற மாதிரி. இந்த இயலில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களை நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிலபுள்னா அசை, ரைம்னா வந்து பார்த்திங்கன்னா இயைபு தொடை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபினா மெய்யியல் தத்துவம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த இயலுக்கு நம்ம போவோம். ஹியூமனி அப்படின்னா மனிதன், ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹியூமனி அப்படிங்கிற மாதிரி முடியுது, HUMANE. ஹியூமனினாலும் மனிதன் தான், கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா குழப்பம் கூட ஏற்படுத்தலாம். அடுத்து வந்து பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை அப்படின்னு பொருள். பர்சனாலிட்டி அப்படின்னா எந்த மாதிரியான பர்சனாலிட்டி, எந்த மாதிரியான ஆளுமை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வருது. அடுத்து வந்து பண்பாட்டு கழகம், கல்ச்சுரல் அகாடமினா பண்பாட்டு கழகம், இதில் எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஸ்னால் கட்டில்லா கவிதை அப்படின்னு இருக்குது. ஃப்ரீனா கட்டில்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். வெர்ஸ்னால் கவிதை அப்படிங்கிற மாதிரி வருது. இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஸ்னால் கட்டில்லாதவை அப்படிங்கிற மாதிரிலாம்
எளிமையானவை அதே மாதிரி கூட ஆப்ஷன் கொடுக்கலாம். அதனால் கட்டில்லாத கதையும் கொடுக்கலாம், கட்டில்லாத இலக்கியம் கொடுக்கலாம், கட்டில்லாத இலக்கணம் கொடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனாக கட்டில்லாத கவிதைன்னு வரணும். அதனால் கட்டாயமாக நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிங்க. ஃப்ரீ வெர்ஷனாக கட்டில்லாத கவிதைங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிமிலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓமை அணின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உருவக அணிக்கு பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருவக அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரபிள் வந்து பார்த்திங்கன்னா ஓமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் நம்ம பார்த்தோம் பேரபிள் அப்படின்னு இருக்குது, ஓமை அப்படிங்கிறதுக்கு. இந்த ஓமை அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமிலின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் சிமிலின்னு கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பக்கத்துலேயே வந்து பேரபிள் பக்கத்துலேயே சிமிலி ஓமை அப்படின்னு எழுதி வச்சிங்க, ஓமை அணின்னு எழுதிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரபிள் அப்படின்னு எழுதி ஓமை அப்படின்னு எழுதி வச்சிங்க. சிமிலினா ஓமை அணின்னு இருக்குது, அணிங்கிறது மட்டும் கூட இருக்குது. பேரபிள்னா ஓமைங்கிறது 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது இங்கே ஓமை அணி பார்த்தாச்சு. அடுத்தது உருவக அணி வந்து பார்க்கலாம். உருவக அணி வந்து மெட்டாஃபோர்ங்கிறது வந்து புதிய வார்த்தையாக இருக்குது, கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி வந்து புதிய வார்த்தையாக இருக்குது, மெட்டாஃபோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி வந்து பார்த்திங்கன்னா சிமிலி. அதே பேரபிள்ங்கிறது ஓமை அப்படிங்கிறது 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்குது. அடுத்து ஃப்ரீ வேர்ஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டில்லா கவிதை, கட்டில்லாதவை, கட்டில்லா கதை, கட்டில்லாத இலக்கணம் அப்படின்லாம் கொடுத்து கூட ஏமாற்றலாம். அதனால் வந்து கட்டில்லா கவிதைங்கிறது வந்து சரி. அடுத்தது மனிதங்கிறது வந்து ஹியூமனிட்டின்னு கூட வரலாம். ஹியூமனி அப்படிங்கிறது இங்கே வருது. பர்சனாலிட்டிங்கிறது வந்து ஆளுமை. இவ்வளோ தான் இந்த ஏழில் இருக்கிற முக்கியமானது. அடுத்த ஏழுக்கு போகலாம். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் இருக்க பின்னாடி இருக்கிற அனைத்து விதமான கலைச்சொற்களும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நம்மளை மொழிபெயர்க்க சொன்னது வந்து இப்போ நம்ம பார்ப்போம். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழியியல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழியியல். அடுத்தது இது ஒரு 6 தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. நம்ம கட்டாயமாக இதை நம்ம படிச்சுக்கணும். ஃபிலோலாஜிஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிலாசபி மாதிரி இருக்குது. ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா மொழி அறிவியல் அறிஞர். இந்த 3 இருக்குது. ஃபிலோலாஜிஸ்ட்னா மொழி அறிவியல் அறிஞர். அடுத்தது ஃபோனோலஜிஸ்ட்னா ஒலியியலாளர். இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபோன் வந்தாவே ஒலி வருது, லாஜிஸ்ட்னா இயலாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒலியியலாளர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோனட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒலியியல். அடுத்தது பாலிக்ளாட்னா பல மொழிகள் அப்படின்னு அர்த்தம். பல லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம்ல, பல மொழிகள் யாரும் சொலவடை அப்படிங்கிற மாதிரி இல்லை. பாலிக்ளாட்னா பல மொழிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. லிட்ரேச்சர்னா இலக்கியம். இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃபில் பண்ண வச்சுருக்காங்க, நம்ம தான் வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து இருக்கிற 6ல் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ்னால் மொழியியல், பாலிலாஜிஸ்ட்னா மொழி அறிவியல் அறிஞர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபோனோலாஜிஸ்ட்னா ஒலியியலாளர்னு அர்த்தம். ஃபோனட்டிக்ஸ்னால் ஒலியியல், பாலிக்ளாட் அப்படின்னா பல மொழி அப்படின்னு அர்த்தம். இந்த இயல் வந்து நமக்கு மொழித்திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நம்மளே ஃபில் பண்ண வச்சுங்க. அதனால் இதுவும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம், அதனால் இதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது அடுத்ததுக்கு போவோம். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்களில் புதிய தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற அனைத்து விதமான கலைச்சொற்கள் மற்றும் நமக்கு மொழித்திறன் பயிற்சியில் நமக்கு வீட்டு பாடமாக கொடுத்துருக்கிறத வந்து அதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற பழைய தமிழ் பாடப்புத்தகங்களில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச்னா சொடுக்கி, எளிமையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டருக்கு வந்து குளிர் நீர். ஐஸ்னால் வந்து குளிர் நீர். கூல் ட்ரிங்க்ஸ்னால் வந்து குளிர்ச்சாறுகள்னு இருக்கணும். அடுத்தது கிரைண்டர்னால் மின் அரவை. அடுத்தது டெலிஃபோன்னா தொலைபேசி. அடுத்தது வாஷிங் மிஷின்னா வந்து வெளுக்கை இயந்திரம். அது வந்து வெள்ளையாக்குது, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வெள்ளையாக்குறது வெளுக்கை இயந்திரம். அடுத்தது டீனா தேநீர். ஃப்ரிட்ஜ்னா குளிர் ஊட்டும் பெட்டி அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம்லையோ இல்லை குரூப் 2 எக்ஸாம்லையோ வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஃப்ரிட்ஜுங்கிறதுக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னா குளிர்பதன பெட்டி, குளிர் ஊட்டும் பெட்டி, குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருளில் வர்றது தான். ஆனால் நம்ம இந்த 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, குளிர் ஊட்டும் பெட்டிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தான் நீங்கள் பதிலாக எழுதணும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கட்டாயமாக நம்ம கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து குளிர் ஊட்டும் பெட்டிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷிங் மிஷின்னா வெளுக்கை இயந்திரம் வந்து இதுக்கு வந்து துவைக்கும் இயந்திரம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் குழப்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் கூட உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குளிர்பானங்கள் இருக்கலாம், குளிர்ச்சாறுகள் இருக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக கொடுப்பாங்க. குளிர்பானங்களும் குளிர்ச்சாறுகளும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. நம்ம குளிர்பானம் கூட நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது, குளிர்பானங்கிறது மட்டும் தான் கட்டாயமாக சூஸ் பண்ணுவோம். அதனால் குளிர்ச்சாறுகள்ங்கிறது தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து குளிர் நீர் அப்படின்னு கொடுக்கணும், அதுதான் வந்து சரியானது. ஸ்விட்ச்னா சொடுக்கி. இந்த இயலில் இருக்க பழைய பாடப்புத்தகத்தில் இருக்க முக்கியமானதாக வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்னா குளிர் ஊட்டும் பெட்டி தான் முக்கியம். அடுத்து வந்து வாஷிங் மிஷின்னா வெளுக்கை இயந்திரம். அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸ்னா குளிர்பானங்கள் கிடையாது, குளிர்ச்சாறுகள். ஐஸ் வாட்டர்னா குளிர் நீர். இப்போ அடுத்த பழைய பாடப்புத்தகத்தில் இருக்க அடுத்த கலைச்சொற்களுக்கு போயிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பாடப்புத்தகத்தில் உரையாடல் உள்ள கணினி பயன்பாட்டு சொற்களை கண்டெடுத்து அவற்றுக்கான தமிழ் சொற்களை எழுதுன்னு கொடுத்துருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள்.
இன்டர்நெட்னா இணையம். இது வந்து நம்ம புதிய பாடப்புத்தகத்தில் இருக்கிற 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்குது. இன்டர்நெட்னா இணையம், கம்ப்யூட்டர்னா கணினி. இதில் வந்து இதையும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கணிப்பொறின்னு கொடுப்பாங்க, லேப்டாப்புங்கிறது வந்து மடிக்கணினின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கணினி, கணிப்பொறி, மடிக்கணினி அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் கணிப்பொறி கூட வரக்கூடாது, கணினி அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுஸ்னா சுட்டி, டவுன்லோட்னா பதிவிறக்கம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்னா கோப்பு அப்படிங்கிறத ரைட்டு. காப்பி ஒரு காப்பி கொடுங்க, 2 காப்பி வந்து பிரிண்ட் கொடுங்க அப்படின்னோம்ல, அது வந்து நகல். காப்பினா நகல். சீடிங்கிறது வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா குறுந்தகடு. இப்போ குறுந்தட்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு தப்பாயிரும். குறுந்தகடுங்கிறது தான் வந்து நமக்கு 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பல இதில் நம்ம எழுத வேண்டியதாக இருந்தது. குறுந்தகடுன்னு வரணும், தட்டுன்னு வரக்கூடாது. அடுத்தது பென்ட்ரைவ்ங்கிறது வந்து குறும்பதிவி சிற்றடுக்கி அப்படிங்கிறது இப்போது இணையதளங்களில் நம்ம பார்த்தா எழுதி வச்சிருக்கிறேன். ஆனால் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் சீடிக்கு வந்து குறுந்தகடுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. குறுந்தட்டு இல்லை, குறுந்தகடு தான் வரணும். இந்த செட்டப் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து முக்கியமான கலைச்சொல்லை நான் எதிர்பார்க்கணும். குறுந்தட்டு அப்படிங்கிறது வரக்கூடாது, குறுந்தகடு தான் வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அடுத்து வந்து பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா குறும்பதிவி சிற்றடுக்கி, இது வந்து இணையத்தில் நான் பார்த்து எழுதிக்கிறேன். அடுத்து வந்து கணினி, கணிப்பொறி வரக்கூடாது, கணினி தான் வரணும். அப்புறம் இன்டர்நெட்டுக்கு வந்து இணையதளம்னு வரக்கூடாது, இணையதளம்ங்கிறது வரக்கூடாது, இணையங்கிறது மட்டும்தான் வரணும். இணையதளத்துக்கு வெப்சைட்னு பேர். ஓகே, இப்போது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பழைய 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கிற இன்னொன்று கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம். சமஸ்தானம்னா அரசு, அடுத்தது முக்கியஸ்தர்னா முதன்மையானவர், சினிமா தேட்டர்னா திரையரங்கம், ப்ளஸ் கார்னாவே மகிழ்ந்து ஏரோப்ளேன் வானூர்தி, இலாக்கான துறை, அப்புறமேட்டுக்கு அப்பாயின்மெண்ட்னா பணி அமர்த்துதல், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா பணி அமர்த்துதல் மற்றும் பணி அமர்த்துதல் வரணும். அடுத்து வந்து பிரதானம்னா முதன்மை, அப்புறம் விஞ்ஞானம்னா அறிவியல். இப்போது முக்கியஸ்தர்னா முதன்மையானவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கூட வரலாம். முக்கியஸ்தர்னா முதன்மையானவர், முக்கியஸ்தர் அப்படின்னு ஒருத்தர் குறிக்கிறது முதன்மையானவர் ரைட்டு. அதே பிரதானம்னா முதன்மை அப்படிங்கிறது ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானம்னா அறிவியல், பஸ்னா பேருந்து, ரயில்னா தொடர் வண்டின்னு இருக்குது. பழைய காலத்தில் என்னென்னு சொன்னாங்கன்னா புகை வண்டி, தற்போது வந்து ரயில் வந்து தொடர் வண்டி. கஜானா கருவூலம், உத்தியோகஸ்தர்னா அலுவலர், உத்தியோகஸ்தர்னா அலுவலர். இங்கே அதிகாரின்னு கூட கொடுத்து உங்களை குழப்பத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகஸ்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம், ஏன்னா அதிகாரி அலுவலர் அப்படின்னு. அதனால் உத்தியோகஸ்தருங்கிறது அங்கேயே தமிழ் புக்கிலே கொடுத்துருக்காங்க, என்னென்னா அலுவலர். அடுத்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்னால் பல்பொருள் அங்காடி. இங்கே பல்லுன்னு கூட இருக்கலாம், இங்கே பல பொருள் அங்காடின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கட்டாயமாக வந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் பல்பொருள் அங்காடின்னு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பல பொருள் அங்காடின்னு கூட இருக்குது. அதனால் பல பொருள் அங்காடின்னு ஒரு ஆப்ஷன், பல்பொருள் அங்காடின்னு கூட ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பல பொருள் அங்காடிங்கிறத மட்டும் நீங்கள் குறிங்க, ஏன்னா புக்கில் தான் இருக்குது. இப்போ 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகங்கள் இருக்கிற புதிய மற்றும் பழைய அனைத்து விதமான கலைச்சொற்களையும் நம்ம பார்த்துட்டோம். புது புக்கில் இருக்கிறது, பழைய புக்கில் இருக்கிறது, அனைத்து விதமான கலைச்சொற்களும் நம்ம பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கலைச்சொற்களை வந்து சரியான வழியை தேர்ந்தெடுத்து விரைவில் பணியேற்று நேர்மையான அரசு ஊழியராக பணியாற்றி மக்களுக்கு பணியாற்றிட வாழ்த்துக்கள். என்னுடைய காணொலிகளை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.